ஹலோ வெல்கம். இன்னைக்கு எந்த படம் ரிவ்யூ பார்க்க போகிறேன்னா கெட் செட் பேபி. உன்னி முகுந்தன் வந்துட்டு படித்து ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சுக்குவார். இவர் கை வச்சா ஹெல்த்தியான பேபி தான் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு ராசியான ஆள் ஆகிடுவார். அப்புறமா இவர் வந்துட்டு எல்லாம் வெளியே ஹாஸ்பிட்டல்லேருந்து நிறைய கால்ஸ் வரும். இவர் ராசியான ஆள்னால எல்லா ஃபெசிலிட்டிஸும் இவருக்கு ப்ரொவைட் பண்ணி, அதாவது காரெல்லாம் இவருக்கு ப்ரொவைட் பண்ணி அப்படியே போக போக இவர் ரொம்ப பணக்காரராக ஆயிடுவார். அப்புறம் ஒரு பொண்ணு மேலே இவருக்கு லவ்வும் வந்துடும். 2 பேரை கல்யாணம் பண்ணிப்பாங்க. அங்கே கல்யாணம் ஆகி இவங்க பேபிக்கு பிளான் பண்ணுவாங்க. ஆனால் இவங்களுக்கு 2 பேருக்கும் ஏதோ ப்ராப்ளம் இருக்கும். அந்த ப்ராப்ளம்னாலே இவங்க 2 பேருக்கும் குழந்தை இருக்காது. அதுக்கப்புறமா இவங்க குழந்தை ட்ரை பண்ணாங்களா இல்லையான்ட்டு இந்த படத்தோட கதை. இவங்களுக்கு குழந்தை வந்துச்சா இல்லையான்ட்டு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா இப்படி தான் போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ஒரு ஓகேயான ஸ்டோரி தான். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்துட்டு ஈகோ கிளாஷ் அந்த மாதிரி நடக்கிற மாதிரி எல்லாம் காமிப்பாங்க. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா அதே கதை வந்துட்டு ட்ராக் பண்ணின்னு போவாங்க. அப்படியே இழுத்துன்னு போவாங்க. செகண்ட் ஹாஃப் நல்லா பண்ணியிருந்துருக்கலாம். ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதிரி பழைய கதை தான். மூவி கூட சில சீன்ஸ் எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஹீரோ ஹீரோயின் வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. பாட்டு மியூசிக் எல்லாம் ஓகே. டெக்னிக்கல் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டோரி ரைட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப புவராக இருந்துச்சு. இன்னும் நல்லா பண்ணியிருந்தா ரிசல்ட் நல்லா வந்திருக்கும். ஓவரால் மூவி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிலோ ஆவரேஜான மூவி. தேங்க்யூ.